ஷேர் மார்க்கெட் பாவம் எது, அதை வெற்றி தரக்கூடிய பாவம் எது, ரெண்டு பாவத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 5ஆம் அதிபதியுடைய நட்சத்திரங்கள் 11லயோ அல்லது 11 கூடிய நட்சத்திரங்கள் 5லயோ கண்டிப்பா இருக்கணும். இருந்தாதான் அந்த கனெக்டிவிட்டினே அர்த்தம். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் யார் ஜெயிப்பாங்க இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாமா? அந்தனுடைய அடிப்படையில் இந்த 12 லக்னம் சொல்றேன் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா முடிக்கிறேன். சூரிய திசை போறனா தோத்து போயிடுவாங்க, சனி திசை போகும்போது ஜெயிப்பாங்க. இந்த ரெண்டுடைய கனெக்டிவிட்டி, சனி சூரியன் சாரத்துல சூரியன் சனி சாரத்துல இந்த வீடுகள் மாத்தி நிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சனி திசையில இந்த மேஷ லக்னத்துக்காரங்க ஜெயிப்பாங்க. குரு திசையில பண்ணும்போது ஜெயிப்பாங்க. இப்ப குரு போய் எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா இன்ட்ராடே பண்ணணுமா இல்ல லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா சொல்லி நம்ம சொல்லிடுவோம். அப்ப அதனுடைய அடிப்படையில் பண்ணும்போது இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னம் ஜெயிச்சிடும். மிதுன லக்னத்துக்காரங்க நல்லா பாத்துங்க, நிறைய மிதுன லக்னங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும், இல்லைன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5-11 என்பது உழைக்காத பணம், அதே போல ஈஸியா மணி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிதுன லக்னத்துக்கு கை வந்த கலை. பெருத்த லாபம் கிடையாது, கொஞ்சம் கவனமாக கையாளணும். முடிஞ்சா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போங்க, ஷார்ட் டைம்குள்ள போகவே கூடாத ராசி துலா ராசி துலா லக்னம். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நான் சரவணன் சோமசுந்தரம், பேலன்ஸ் சேரின் ஆசிரியர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் யார் சார் ஜெயிப்பாங்க? நிறைய பேருக்கு இது என்னன்னா, ஷேர் மார்க்கெட்டில் எப்படி சார் ஜெயிக்க முடியும், யார் ஜெயிப்பாங்க, யார் பார்த்தாலும் நஷ்டம்னு சொல்கிறாங்களே, நான் வந்து எப்படி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்டு வருவாங்க. முதல்ல நாங்கள் சொல்கிறதே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும்னா எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கக்கூடிய திசாபுத்திகள் வரணும். அதே நேரத்தில் இயற்கையாகவே எந்த லக்னங்கள் ஜெயிக்கணும் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம், வந்தவங்க அத்தனை பேர் ஜெயிப்பாங்களா? அதான் மேட்ரு. யாரோ ஒருத்தர் தோத்தாதான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் பாவம் எது, அதை வெற்றி தரக்கூடிய பாவம் எது, ரெண்டு பாவத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உதாரணமாக 5ஆம் பாவம் அப்படிங்கிறத ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசக்கூடிய இடம். 5ஆம் இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கேம்பிளிங் இருக்கு, கேசினோ இருக்கு, குதிரை ரேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறைகள் இருக்கு, கிரிப்டோ கரன்சி இருக்கு, பிட்காயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ரம்மி விளையாட்டுகள், அதே போல் வந்து ஐபிஎல் அந்த விஷயங்கள், இது மாதிரி அதாவது ஒரு ஈஸியாக உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் அது 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் பாவம் வேலை செய்யும் பொழுது லாஸை மட்டும்தான் சந்திப்பாங்க. அப்போ 5ஆம் பாவம் வேலை செய்யும் பொழுது லாஸை சந்திப்பாங்க, ஆனால் அதில் ஈடுபாடுகள் நிறையா வரும். அதே நேரத்தில் அந்த 11ஆம் பாவம் வேலை செய்யும்போது வெற்றியை தரும். இது பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லிடுவாங்க, எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். ஆனால் இயற்கையாகவே ஜெயிக்க முடியுமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இப்போ நான் சொன்ன துறைகளை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். எப்படி சார் தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி 11ல் இருக்கணும், இல்லைன்னா 11ஆம் அதிபதி 5 கூட தொடர்பு இருக்கணும். அது பரிவர்த்தனையாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், அல்லது பார்வை இல்லை, பரிவர்த்தனை இல்லை, சேர்க்கையும் இல்லை அப்படின்னா 5ஆம் அதிபதியுடைய நட்சத்திரங்கள் 11லயோ அல்லது 11 கூடிய நட்சத்திரங்கள் 5லயோ கண்டிப்பா இருக்கணும். இருந்தாதான் அந்த கனெக்டிவிட்டின்னு அர்த்தம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஏதோ ஒரு விதத்துல பிணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த கனெக்டிவிட்டி இருக்கும்போது நம்ம இப்போ நட்பு கனெக்டிவிட்டி தான் நம்ம பேச முடியும். ஒண்ணு பார்க்கணும், ஒரு நட்பை நம்ம பார்க்கும்போது பேசுவோம். இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்துல நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டு பக்கத்தில் அவருக்கான பேசுவீங்க. எதுவுமே இல்லைன்னா எப்படி பேசுவீங்க, பேச முடியுமா? ஸோ உங்களுக்கு அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா? அந்த தொடர்புல தான் பார்வை, இணைவு, சேர்க்கை, எப்படி வேணா எடுத்துங்க. இல்லைன்னா நட்சத்திரமாவது இருக்கு, இந்த நட்சத்திரங்களை தான் அடிக்கடி பேசிக்குவாங்கன்னு சொல்லுவோம். இவருடைய நட்சத்திரம் 5ஆம் அதிபதி நட்சத்திரம் 11லயும் 11ஆம் அதிபதி நட்சத்திரம் 5லயும் இருந்தா 2 பேரும் அடிக்கடி பேசிக்குவாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த தொடர்புகள் இருக்கும் பொழுதுதான் அந்த ஜாதகம் இயற்கையாகவே ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். எப்ப ஜெயிக்குங்கிறது திசாபுத்தி பேசும், ஆனால் ஜெயிப்பாங்களாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்ன அந்த ஷேர் மார்க்கெட் துறைகளை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா 5-11 கனெக்டிவிட்டி இருக்கா? சில பேருக்கு நட்சத்திரங்கள் இருந்தால் கன்ஃபார்மா லாங் டைம் நின்று ஜெயிப்பாங்க. லாங் டைம் நான் பல வருஷமா நான் பண்றேன், நான் நல்லா ஒரு இடத்துல லாஸ் வந்தாலும் லாபத்தை சம்பாதிக்கிறேன், ஏறக்குறைய கூட்டி கழிச்சா லாபம் சொல்லிடுவாங்க. இப்ப நட்சத்திரங்கள் 5 கூடிய நட்சத்திரம் 11லயோ 11 கூடிய நட்சத்திரம் 5லயோ இல்லைன்னா இது லாங் டைம் நிக்காது. ஆனால் 5 கூடிய திசை 11 கூடிய திசையில ஒண்ணு இழக்கலாம் அல்லது ஏர்ன் பண்ணலாம். இது இழப்பார்களா ஏர்ன் பண்ணுவார்களா அப்படிங்கிறதுக்கு வந்து சில விதிகள் இருக்கு, அது பின்னாடி சொல்றேன். ஆனா இந்த 5-11 கனெக்டிவ் 5 நின்று கிரகம் திசை நடத்தினாலும் 5ஆம் அதிபதி திசை நடத்தினாலும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போயிடுவாங்க.
தோத்துருவாங்க அப்படின்னா அது 1, 5, 9 கூட கனெக்ட் ஆகும்போது தோத்து போயிடுவாங்க. 2, 6, 10, 3, 7, 11 இதெல்லாம் இருக்கும்பொழுது ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். இதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு சொல்லுவாங்க 5ஆம் அதிபதி அவுட்டுங்க, 11 திசை நடந்தால் ஜெயிச்சிருவாங்க. அப்போ இந்த அமைப்பு அந்த கனெக்டிவிட்டி வரும்போது ஜெயிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் யார் ஜெயிப்பாங்க இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாமா? அந்தனுடைய அடிப்படையில் இந்த 12 லக்னம் சொல்றேன் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா முடிக்கல. மேஷ லக்னத்துக்காரனுக்கு, மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? சூரியனுடைய வீடு. 11 சனியினுடைய வீடு. சூரியனுடைய நட்சத்திரங்கள் அங்க இருக்கா? இல்ல. சனியுடைய நட்சத்திரங்கள் 5ல் இருக்கா? இல்ல. அப்ப இந்த கனெக்டிவிட்டி இயற்கையாகவே இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போனாங்கன்னா மேஷ லக்னத்துக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க தோக்காமல் ஜெயிக்க முடியாது. அப்போ சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ராசிக்காரரு மேஷ ராசிக்காரர் மேஷ லக்னத்தை ஜெயிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவருக்கு சனி திசையோ சூரிய திசையோ போயிட்டு இருந்து 5, 11 கூட தொடர்பு இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதுக்கு மேல அவங்களால பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஈடுபாடு இருக்குங்கிறத மட்டும்தான் சொல்லும். 5ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும் 11 கிரகம் இருந்தாலும் ஈடுபாடு இருக்கு. ரெகுலரா ஜெயிக்கணும்னா இவங்க இன்ட்ராடே பண்ணக்கூடாது. இன்ட்ராடே டெய்லி வர்த்தகம் பண்ணக்கூடாது. 5ஆம் இடம் என்பது பிக்சட் டெபாசிட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஜெயிக்கலாம். அதுவும் எப்போ திசாபுதிகள் சனி திசை போகணும், இல்லைன்னா சூரிய திசை போகணும். சூரிய திசை போறனா தோத்து போயிடுவாங்க, சனி திசை போகும்போது ஜெயிப்பாங்க. இந்த ரெண்டோடைய கனெக்டிவிட்டி சனி சூரியன் சாரத்துல இல்ல சூரியன் சனி சாரத்துல இந்த வீடுகள் மாத்தி நிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சனி திசையில இந்த மேஷ லக்னத்துக்காரங்க ஜெயிப்பாங்க. புரியுதுங்களா? இல்ல சனியுடைய வீட்டுல ஏதாவது ஒரு கிரகம் நின்று வரும் பொழுது இந்த மேஷ லக்னத்துக்காரங்க ஜெயிப்பாங்க. சூரியன் வீட்டுல இருக்கக்கூடாது, இருந்தால் அது லாஸ். சனி வீட்டுல மாறாக சனி வீட்டுல இருக்கும் பொழுது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். இப்போ ஒரே ஒரு கிரகம் நிக்குது, அந்த திசாபுதி போனா அதுல மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அடுத்து வரக்கூடிய திசாபுதியில தோத்து போயிடுவாங்க. ஏன்னா இயற்கையாகவே இதனுடைய லிங்க் கட்டாய இருக்கக்கூடிய லக்னம். நட்சத்திரங்கள் எங்கேயுமே பரிவர்த்தனை ஆகல. கிரகங்கள் நின்று பார்த்துக்கணும், இல்லைன்னா கிரகங்கள் நின்று ஜெயிக்கணும். ஜெயிச்சா இவங்க ஜெயிச்சிடுவாங்க, இல்லைன்னா தோல்வி மட்டுமே சந்திக்கக்கூடிய ஜாதகம் தான் இந்த மேஷ ராசி மேஷ லக்னம். ரிஷபத்துக்கு எடுத்துங்களேன். ரிஷபத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? கன்னியா வீடு, புதனுடைய வீடு. 11ஆம் இடம் குருவினுடைய வீடு. புதனுடைய நட்சத்திரங்கள் பாருங்க 11ல போய் உட்கார்ந்துருக்கு. 11ங்கிறது என்னது? அந்த மீன வீடு. மீன வீட்டுல நட்சத்திரமாக இருக்கும். அப்ப புதனுடைய நட்சத்திரம் இருக்கா? இவங்கள் வெற்றிக்கென்று பிறந்த நட்சத்திரம். ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரங்க ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது எப்பங்கிறது நீங்க கணிச்சுக்கணும். புதன் திசையில போய் நான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணினா லாக் ஆயிடுவீங்க. குரு திசையில பண்ணும்போது ஜெயிப்பாங்க. இப்ப குரு போய் எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா இன்ட்ராடே பண்ணணுமா இல்ல லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா சொல்லி நம்ம சொல்லிடுவோம். அப்ப அதனுடைய அடிப்படையில் பண்ணும்போது இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் ஜெயிச்சிடும். ஏன்னா 5 ஷேர் மார்க்கெட்டை பேசக்கூடிய 5ஆம் அதிபதி யாரோ அவருடைய நட்சத்திரங்கள் 11 கூட கனெக்டிவிட்டியில இருக்காரு. தப்பி தவறி புதனே போய் உட்கார்ந்துட்டாருன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதிபதியும் இருக்கு, நட்சத்திரமும் இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாகவே உண்டு. அது குரு திசையில் அல்லது கேது திசையில் அல்லது சந்திர திசையில் 3 திசையில் ஏதாவது ஒன்று ஜெயிச்சிருவாங்க. அது எதுங்கிறத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கணும். ஆனா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? சுக்கிரனுடைய வீடு. அது அப்படியே பாருங்க 11ஆம் இடத்துல நட்சத்திரங்களாக இருக்கும் இல்லையா? மேஷ வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதே போல 11 செவ்வாயுடைய நட்சத்திரங்களும் எங்க இருக்கு பாருங்க, ஏறக்குறைய வந்து 5ஆம் இடத்துல 2 பாதங்கள் இருக்கும். 3வது பாதமும் 4வது பாதம் சித்திரையுடைய நட்சத்திரங்களாக 5ஆம் இடத்துல இருக்கும். மிதுன லக்னத்துக்காரங்க நல்லா பாத்துங்க, நிறைய மிதுன லக்னங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும், இல்லைன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5, 11 என்பது உழைக்காத பணம், அதே போல ஈஸியா மணி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிதுன லக்னத்துக்கு கைவந்த கலை. வாரிசு தொழில் எல்லாம் அமையக்கூடிய ஜாதகம் எதுனா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்க. ஈஸியா அப்பாவோட வேலை கிடைச்சிடும், வாரிசு தொழில் அமைப்புல கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்குள்ள போறதுல மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு அவ்வளவு ஒரு பிளஸ் இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதிக்குடைய விஷயங்கள் 11ல இருக்கு, 11 விஷயங்கள் 5ல இருக்கு. ஒரு இடத்துல தோத்தாலும் ஒரு இடத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அரசியல் வெற்றி, அதே போல வந்து இந்த ஷேர் மார்க்கெட் வெற்றி, அடிக்கடி சம்பாதிக்கக்கூடிய இவங்க தான். திடீர் அதிர்ஷ்டத்தால் புகழ் பெறக்கூடிய அமைப்பு இந்த மிதுனத்துக்கு உண்டு. ஆனா 5ஆம் இடம்னா அதிர்ஷ்டம் சொல்றோம். அது 11ல முழு நட்சத்திரங்களாக இருக்கு. முழுசா அறுவடை பண்ணுவாங்க. ஒரு இடத்துல தோத்தா கூட ஜெயிக்கும் போது மொத்தத்தையும் அறுவடை பண்ணக்கூடிய ராசி மிதுனம். ஸோ மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்க நல்ல திசா புத்திகள். குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரு திசை, செவ்வாய் திசை, கேது திசை, சந்திர திசை, இந்த மாதிரி திசைகள் போகும்போது இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். ரொம்ப சூப்பரா செவ்வாய் வீட்டுல நின்று கிரகம் திசை நடத்திட்டாலே மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கார ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்சிருவா, அரசியல்ல ஜெயிப்பான். ரொம்ப அருமையான அம்சம் இருக்கக்கூடியது. நம்ம மிதுன ராசி மிதுன லக்னம் நம்பர் 1ல கொண்டு போய் வைப்பேன் இந்த இடத்துல. இயற்கையாகவே அதிர்ஷ்டம் நிறைந்த ராசி. சரிங்களா? அது இப்ப நான் சொன்ன மெத்தட்ல பாத்துங்க. கடகராசி எடுத்துங்க, கடக லக்னத்தை எடுத்துங்க. கடக லக்னத்துக்கு 5ஆம் இடம் யாரு? கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். 5ஆம் அதிபதி செவ்வாய்.
அது 11ஆம் இடத்துல நட்சத்திரமாக இருக்கு இல்லையா? செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் 11ல இருக்கு. ஆனால் 11 கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் எதுவுமே 5ல கிடையாது. அப்போ 5 கூடையவன் 11ல இருக்கிறது நல்ல விஷயம். கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க. ஒரு பகுதி லாபம், இன்னொரு பகுதி நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் 2 பாதங்கள் மட்டுமே இருக்கு. ஆரம்பத்துல சம்பாதிப்பாங்க, பிற்பகுதியில் இழந்துருவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி தான். ஆனால் ஒரு பகுதி லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசி. ஆனால் என்னன்னா நாங்க என்ன சொல்றோம்னா, கொஞ்சம் திசாபுதியில அனுசரிச்சு பலன் பார்த்துக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்ப திசாபுதிகள் சரியாக இல்லைன்னா இவங்க ஒரு பகுதி லாபம் ஒரு பகுதி நஷ்டத்தை கண்டிப்பா சந்திப்பாங்க. கடகராசி கடகலக்னம் ரொம்ப கொஞ்சம் ஜோதிடர்களை பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. சிம்மராசி சிம்ம லக்னம், இவங்க பாருங்க சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு. அது பாருங்க 11ஆம் இடத்துல நட்சத்திரங்களாக இருக்கா. 11 கூடிய புதனுடைய நட்சத்திரங்கள் அங்க இல்ல. ஆனா இவங்களும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 5 11 கனெக்டிவிட்டி நட்சத்திரமாக இருந்தால் நல்லது, அல்லது கிரகம் போய் உட்கார்ந்துடணும். இயற்கையாக ஜெயிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. அதுக்கப்புறம் பாருங்க கன்னிக்கு 5ஆம் இடம் யாரு? சனியுடைய வீடு. 11ல போய் நட்சத்திரமா இருக்கா. சனியுடைய நட்சத்திரங்கள் 11ஆம் இடத்துல இருக்கு, கடகத்துல இருக்கு. 11 கூடிய நட்சத்திரங்கள் 5ல இருக்கு. இவங்களும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இயற்கையாகவே கன்னிராசி கன்னிலக்கணத்துக்காரங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்சுட்டு இருக்காங்க. திசாபுதிகளை மட்டும் செக் பண்ணிக்கணும். அதே போல துளாராசி துலா லக்னத்துக்காரங்க, அவங்களுக்கு பாருங்க 5ஆம் அதிபதி யாரு? கும்பம். 11ஆம் இடம் சூரியன். இந்த ரெண்டுமே கனெக்டிவிட்டியா இருக்காது, நட்சத்திரங்கள் இருக்காது. கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனாலும் பார்த்துக்கிட்டாலும், அதாவது 5 11ல இருக்கணும், இருந்து பார்த்துக்கிட்டாலும் பரிவர்த்தனை ஆனாலும் ஒரு இடத்துல லாஸ் சந்திச்சே தீருவாங்க துளாராசி துலா லக்னம். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 5, இந்த லக்னத்துக்கு பாதக ராசியும் கூட. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போய் இழந்தவர்கள், அதிர்ஷ்டத்தை நோக்கி இழந்தவர்கள், ஃபாரின் ஃபண்டு வருதுன்னு சொல்லி இழந்தவர்கள் இந்த துளாராசி துலா லக்னத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து நீங்களும் மேஷ லக்னத்துக்கு நம்ம எப்படி சொன்னோமோ, மேச ராசிக்கு எப்படி சொன்னோமோ, துலா ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுல சூரிய திசை சூரிய புத்தி இதெல்லாம் போகும்போது மைனஸ் ஆயிடும். அதே சனி திசையில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் பெருத்த லாபம் கிடையாது. கொஞ்சம் கவனமாக கையாளணும். முடிஞ்சால் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போங்க. ஷார்ட் டைம்குள்ள போகவே கூடாத ராசி துலா லக்னம். சரிங்களா? திசாபுதி நல்லா இருக்கும், இப்ப சம்பாதிக்கிறேங்கிறது கமெண்ட் எல்லாம் போட்டால் கூட ஒரு இடத்துல லாஸ் ஆகியே திரும்பி கவனமா இருக்கு. விருச்சக ராசி, விருச்சகத்துக்கு 5ஆம் இடம் யாரு? குருவினுடைய வீடு. 11ல நட்சத்திரங்களாக இல்லை. 11 கூடிய புதனுடைய நட்சத்திரம். விருச்சகத்துக்கு 11ஆம் அதிபதி யாரு? கன்னி. அந்த புதனுடைய நட்சத்திரம் 5ல இருக்கு. அப்போ புதன் திசை நடக்கும் போது வெற்றி அடையக்கூடிய ராசிகளில் இந்த விருச்சகம் ஒண்ணு. கண்டிப்பாக முழு நட்சத்திரமா இருக்கும். ஒரு இடத்துல முழுசா இழந்துருவாங்க, அதே நேரத்துல ஒரு இடத்துல சம்பாதிக்கும் போது மொத்தத்தையும் அள்ளக்கூடிய ராசி விருச்சகம். அருமையான அமைப்பு. நான் எப்படி ரிஷபத்துக்கு சொன்னனோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ராசி தான் விருச்சகமும் கூட. ஒரு இடத்துல மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க, அதே நேரத்தில் சம்பாதிக்கும் போது மொத்தத்தையும் அள்ளக்கூடிய ராசியில விருச்சகத்துக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட் கூட இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இருக்குன்னு போயிடக்கூடாது. திசாபுத்திகளை செக் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? அடுத்தது தனுசு பாருங்க. தனுசுக்கு 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அது 11ஆம் இடத்துல நட்சத்திரங்களாக இருக்கு. அதே போல 11 கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் 5ல இருக்கு. கண்டிப்பா தனுசு ராசி தனுசு லக்னம் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கும். அதே போல மகர ராசி மகர லக்னம். மகரத்துக்கு 5ஆம் இடம் யாரு? சுக்கிரனுடைய வீடு, அதாவது ரிஷப வீடு. 5 கூடையவன் 11ல நட்சத்திரமாக இல்லை. 11ஆம் அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரம் 5ல இருந்தால் கூட அது பாதக ராசி. 11ஆம் இடம் பாதகம். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ராசி மகர ராசி மகர லக்னம். ஏன்னா அது பாதக ராசி, பாதகத்தினுடைய நட்சத்திரங்கள் தான் 5ல இருக்கு. ஸோ உங்களுடைய பாதகம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்குன்னு தான் அது இண்டிகேட் பண்ணுது. 5 கூடையவன் 11ல இருந்து அல்லது 11 கூடையவன் 5ல இருந்தாலும் ஒரு இடத்துல லாஸ், ஒரு இடத்துல லாபத்தை சந்திப்பீர்கள். அடுத்தது கும்பராசி கும்ப லக்னம். இவங்க பாருங்க, கும்பத்துக்கு 5ஆம் இடம் மிதுனம். அதனுடைய 11 கூடிய நட்சத்திரங்கள் எதுவும் 5 கூடிய நட்சத்திரங்கள் எதுவுமே 11ல கிடையாது. ஆனால் கும்பத்துக்கு 11 கூடிய நட்சத்திரம், அதாவது நல்லது பண்ணக்கூடிய கிரகம். கும்பத்துக்கு எல்லாம் குரு கொஞ்சம் நெகட்டிவிட்டி பேசினால் கூட 11 கூடையவன் 5ஆம் இடத்துல நட்சத்திரமா இருக்காரு. ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கும்பம் கண்டிப்பாக வின் பண்ணும். அதே போல மீனராசி மீன லக்னம். இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க, சந்திரன். அவர் 11ல நட்சத்திரமாக இருக்கிறார். 11ஆம் அதிபதியான சனியுடைய வீடு. அந்த 11 கூடிய நட்சத்திரம் 5ல இருக்கு. சம்பாதிக்கிறதுல நம்பர் 1 இந்த மீனராசி மீன லக்னம். இவங்க அவ்வளவு சீக்கிரம் உள்ள வரமாட்டாங்க. வந்தால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஸோ அவங்களும் இதுக்குள்ள வரலாம். ஸோ இப்படிதான் நம்ம ஜாதகங்களை அணுகணும். மொத்தமா இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கலாம் எடுக்கக்கூடாது. இதுல இன்ட்ராடே பண்ணக்கூடிய ராசிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 6 10 நட்சத்திரங்கள் வேலை செய்யணும். 3 7 11 அப்படிங்கிறது அப்பப்போ உள்ள போயிட்டு அப்பப்போ வெளியே வருது. 4 8 12 1 5 9 வேலை செஞ்சா தயவு செய்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும்.
ஷார்ட் டைம்ல போட்டீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. இதுக்கு ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அது தேடி பிடிச்சி பாருங்க. ஏன் அப்படி சொன்னாங்க விளக்கங்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.